வெல்கம் டு த ஷோ கற்பகவல்லி. Thank you so much, ma'am. அதாவது ஒவ்வொரு தடவையும் என்னதான் கேள்வி கேட்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு கேட்குற மாதிரி இருக்கு. அதனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 40 இயர்ஸ் 42 இயர்ஸ் 45 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். லேடிஸ் ஃபஸ்ட்டே குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி டயத்தில் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கும் டைம் இருந்தால் கூட அவங்க நான் வீட்டு வேலை பண்ணுறேன், பெருக்கி துடைக்கிறேன், இல்லை நான் சமையல் பண்ணுறேன், எங்கே நடக்கிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் யாருக்குமே இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கை வலி, கால் வலி, அந்த வலி, முட்டு வலி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ அந்த மாதிரி வலிகள் வராமல் இருக்கணும். அதே நேரம் அவங்களுக்கு உடற்பயிற்சி அவசியமா, இல்லை வீட்டில் பண்ணுற வேலையே போருமா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா பேசலாம். நல்ல ஒரு ரொம்ப தேவையான டாபிக் நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா பெண்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. எஸ்பெஷலி வீட்டில் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன அந்த வேலையோட லிஸ்டெல்லாம் சொல்லிட்டு இதை விட ஒரு வேலை இருக்க முடியுமா அப்படிங்கிறது. நிச்சயமாக அது நல்ல ஒரு ஆக்டிவிட்டி தான். பெருக்கிறது, துடைக்கிறது, இப்போ எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே ஒர்க் அப்படிங்கிறதுல தான் சேரும். பட் ஆனால் அது போதுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ரீசன் நிறைய இருக்குது. அதுக்கான ஒர்க் லோட் பாடி எடுத்துக்கிறதுன்றது இனஃபாக இருக்கிறது இல்லை. ஏன் அவ்வளோ வேலை செஞ்சும் நிறையா லேடிஸுங்கிறத எல்லாருக்குமே கை அந்த அந்த ஒரு வயசுக்கு அப்புறம் வலிக்குது அப்படின்னா பாடிலி சேஞ்சஸ், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடிக்கு அப்போது தேவையான படப்போட ப்ரோட்டீன், கால்சியம் இது எல்லாமே மாறுது இல்லைங்களா. ஸோ 2 நீட் இருக்குது, 2ஓட சேஞ்சஸ் பண்ணும். ஒன்று டயட் ஃபுட்டில், செகண்ட் எக்ஸசைஸ், ஒர்க் அவுட், எப்படி அந்த உடலில் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்கிறது. டயட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஸ்பெஷலாக இப்போ ஒர்க் அவுட் அப்படின்னும் போது நம்ம என்ன தான் பெருக்கி துடைக்கிறது, வீட்டில் மற்ற வேலை பண்ணுறோம் அப்படின்னாலுமே பர்டிகுலர் மசில்கான ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மசிலும் ஒரு வேலை பண்ணுது இல்லைங்களா. ஸோ அந்த மசில்கான ஸ்ட்ரெச்சஸ், அந்த மசில்கான வேலையை கொடுக்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி அட் த ஏஜ் ஆஃப் 35க்கு மேலே உங்களோட ஈஸ்ட்ரோஜன், பாடியில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும் போது உங்களோட கால்சியம் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமும் வருது இல்லைங்களா. அப்போது அந்த டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கம்பல்சரியாக பண்ணணும். 20ஸ்ல நார்மலாக பொதுவாகவே ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அப்போ பண்ணலனா கூட 30ஸ்க்கு அப்புறம் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பல்சரியாக ஒரு ஒர்க் அவுட் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா 1 hour ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நிறைய பேருக்கு அந்த கொஷனும் இருக்குது. ஜிம்முக்கு போனால் தான் நான் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்க முடியுமானா அப்படி இல்லை, வீட்டிலையே பண்ணலாம். பட் அந்த நார்மலாக ஒரு வீடியோஸை பார்த்து தப்பாக பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட்டை கற்றுக்கிட்டு வீட்டில் நீங்கள் பண்ணுறது அட்வைசபிள். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன் வீடியோஸ் பார்த்து பண்ணுறாங்க. இதனால நிறையா ராங் மூவ்ஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம்ஸ் டெவலப் ஆகுது. சேர்த்து பண்ணுறது கரெக்டாக யோகாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெச்சஸாகவே இருக்கட்டும், ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் கிட்ட கற்றுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் அவங்க கரெக்ட் போஸ்டர் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறது இஸ் அட்வைசபிள். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு ஒர்க் அவுட் ஒரு குனிஞ்சு நிமிர்ந்து எழுந்திருக்கிறது, நார்மல் ஒரு சூரிய நமஸ்கார், ஒரு செட் ஆஃப் சூரிய நமஸ்கார் பண்ணுறது, இதெல்லாமே ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், எஸ்பெஷலி லோவர் பேக், அதுதான் நிறைய பெண்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட். லோவர் பேக் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி நீஸ். ஸோ இதெல்லாமே சால்வ் ஆகணும்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும்னா நான் இதை லிஃப்ட் பண்ணணும், அது லிஃப்ட் பண்ணணும், அப்படி பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை. பட் ஒரு வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெயிட் லிஃப்டிங்ன்றது எல்லா பெண்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். அப்போது தேவைப்படலைன்னா அப்போ இருந்த வேலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மாவு அரைச்சிங்க அதெல்லாம் பண்ணும். ஸோ இப்போ அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. வெயிட் லிஃப்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் உங்கள் ட்ரெயினர்ஸ் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதை பண்ணணும். அண்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கும் போது ஒரு 15 minutes-ஆக உடச்சிக்கோங்க. காலையில் ஒரு 15-20 minutes, ஈவினிங் ஒரு 15-20 minutes. அது வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணலாம். இதை மாதிரி ரெகுலராக பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட்ஸை கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், அவாய்டே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. ஆனால் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நீங்கள் எவ்வளோ தான் ஆக்டிவாக வீட்டில் வேலை செஞ்சாலுமே. ஓகே, அஸ் ஃபார் அஸ் ஐ நோ இன்னும் 50+, 60+ இருப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம மசில்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிறப்ப இன்னும் கூடுதலாக நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்ணால் தான் ஆக்டிவாக இருக்க முடியுது.
ஏன்னா நானே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப ஈஸியாக வந்துட்டுருக்கு. அதனால வந்து வீட்லேயே இருந்தால் பத்தாது, நம்ம வெளியில் போகணும், வெயிலில் இருக்கணும். ப்ளஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறது, எக்ஸசைஸுங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் லெவலுக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகிடுது, டயபெட்டிஸ் வந்துடுது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது, எல்லாருக்கும் பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ். ஃபுட்டு மட்டும் கிடையாது, ப்ளஸ் வந்து உடல் உழைப்பு இல்லாததும் ஒரு காரணமாக இருக்குது. நிச்சயமா அது ஒரு மெயின் காரணம். மேஜரா நிறைய பெண்கள் கொடுக்குற அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரீசனே வந்து கரெக்டான அந்த மசில் கூடிய வந்து ஸ்ட்ரெச்சஸ் இல்லாததுதான். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்க ரெகுலரா ஒரு மாசம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரெகுலரா நீங்க அந்த 15-20 மினிட்ஸ் உங்களுக்காக அந்த மசில்கான ஒர்க் அவுட்டை கொடுத்து, அண்ட் கண்டிப்பா டயட் ரொம்ப முக்கியம். நிறைய புரோட்டீன், நிறைய கால்சியம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து நீங்க கண்டிப்பா உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. ஆக்சுவலி நான் என்னை சுற்றி நிறைய பேரை பார்க்குறேன். எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் விட்டுட்டாங்கனாக்க திரும்ப வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப கஷ்டப்படுறதுக்கு நம்ம ரெகுலராகவே நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். முக்கியம். வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்காக நம்ம எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவங்க குழந்தைங்களுக்காகட்டும், பேர குழந்தைங்களுக்காகட்டும், சமைக்கிறதுல எல்லாத்துலேயுமே வீட்டை பார்த்துக்கலாம். ஆனால் நமக்குன்னு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவு. எஸ். அதனால் வந்து நமக்குன்னு டைம் பண்ணுறது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்க முடியும். நிச்சயமா. ஓகே, தேங்க்ஸ் இலாட்மா. இங்கே வந்து இவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஓகே, நிச்சயமா. see you மா. Thank you so much.